சட்டமன்றத்துல அவர் ஏடிஎம்கே கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஓபிஎஸ் அவங்க வந்து ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ நேற்று கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வைத்திய வந்து எல்லாருமே வந்து சாயந்தரம் பேசுறாங்க. ஏடிஎம்கே எந்த தீர்மானம் கொண்டு வந்தது? இந்த சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம், அப்புறம் மருத்துவம் சம்பந்தமான தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு ஓபிஎஸ் ஆதரவு தெரிவித்து அவர் பேசியிருக்காங்க. அம்மாவோட வழி வந்தவர்கள், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் அம்மாவால சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனவங்க, அம்மாவால அமைச்சர்கள் ஆனவங்க, அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர்கள் அனைவருமே ஒன்றாக இருப்பதுல ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏதோ ஒரு சிலரோட சுயநலத்தால பிரிந்தவர்கள்லாம் திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒவ்வொரு அணியில இணையணுங்கிறத எல்லாம் உணர்ந்து இருக்கிறதுனால அது நடப்பதற்கான காலம் கடைந்து வருவதாக நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் ஒருவர் சந்தித்த பொழுது பேசிக் கொள்வது ஒன்றும் நீங்களும் அதை ஊடகத்தை சேர்ந்ததை வித்தியாசமா பாக்குறீங்களே தவிர, மற்றபடி அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் அம்மாவுடைய தீவிர விசுவாசி. அவர் அமைச்சரா இருந்த ஒரு மூத்த நிர்வாகி. அவர் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ மற்ற முன்னாள் அமைச்சர்களோ அவரோட சகஜமாக பேசுவது என்பது இயற்கை தானே. இதை தாண்டி அதுல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு தெரியல. பாஜக வந்து சார் எடப்பாடி இவர் எதிர்கட்சி தலைவர் வந்து பாஜக கூட வந்து கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்புறம் அறிவிப்பு பண்றாங்க. அதே சமயத்துல தாவாய்க்கா வந்து பாஜகவை எதிர்த்துட்டு வராங்க. ஆனா இப்போ ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கிறதாவும் சொல்றாங்க தாவாய்க்காவுக்கும் அதிமுக. இப்ப நம்ம ஊர்ல இப்படி இருக்கீங்களா? நம்ம ஊர்ல வந்து அது தஞ்சாவூர் அரசியல் விழிப்புணர்வு மிக்க ஒரு பகுதி, டெல்டா பகுதி. இங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உருவாக்கிய பகுதி. இங்க இன்றைக்கு ஆளும் ஆட்சியின் அவலங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, சின்ன பெண் குழந்தைகள்ல இருந்து மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. டெய்லி டிவியை ஆன் பண்ணாலோ பத்திரிகையை திறந்தாலோ எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலைகள், போதை மருந்து வியாபாரம். அதுக்கு ஆசீர்வாதத்தோட திமுக ஆளுங்கட்சி நிர்வாகிகள் ஆசீர்வாதம் இல்லை அவங்களோட பங்களிப்பு. அதுபோல நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் சட்டத்தை மீறி செயல்படுவர்களை கண்டிக்கிறப்ப அவர்களை கொலை செய்யப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார்கள். இன்னும் காவல்துறையை சேர்ந்த பெண் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. விவசாயிகள் இன்றைக்கு சாலையில் இறங்கி போராடுறாங்க. அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், டாக்டர்கள், நர்சஸ், இளைஞர்கள், மாணவர்கள், தாய்மார்கள் என அனைத்து தரப்பினருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. விலைவாசி எங்கேயோ உயர்ந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிங்கிற பேர்ல மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களே, நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு சொன்ன மாதிரி, அவர் ஆட்சிக்கு வந்து 67 ஆட்சிக்கு வந்து 2 மாதங்களிலேயே ஒரு போஜனாங்கிற இதழுக்கு பேட்டி அளிக்கிறப்ப இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி, பொதுவான மொழி உருவாக வேண்டும் அன்றே சொல்லியிருக்காரு. அந்த தீர்க்கதரிசி சொல்றது இந்த காலம் கலைந்து வருகிறது. இன்றைக்கு சூழ்நிலை, மக்கள் பல மொழிகளை படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தங்கள் ஆட்சியில நடக்கிற முறைகேடுகளையும் ஊழல்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, டாஸ்மாக்ல இதுவரை வெளிவந்ததே ஒரு 38 மாவட்டங்கள்ல ஒரு 20% கீழே தான் அவங்க போய் சோதனைகளே செய்திருக்காங்க. இதுலயே 1000 கோடியை தாண்டுது. இன்னும் விஞ்ஞானபூர்வமான ஊழல், நண்பர் அண்ணாமலை சொல்வது போல 40,000 கோடியை தாண்டி ஊழல் நடந்திருக்கும். அது யாருடைய பைக்கு போனுச்சு? மக்களின் வரி பணம், மக்களுக்கு சேர வேண்டிய பணம்ங்கிறதுலாம் இன்றைக்கு கேள்விக்குறியா, இன்றைக்கு வருத்தத்தக்க அளவுக்கு மக்களை பாதிக்கின்ற அளவுக்கு எல்லோரையும் ஏமாற்றி இந்த ஆட்சி தொடர்கிறது.
அதை பற்றி கேள்வி கேட்காம நீங்க அதிமுக பத்தியே திருப்பி திருப்பி இந்த டாஸ்மாக் அங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுனா அது ஒரு கேள்வி. சரி, நண்பர்களாச்சே கேக்குறீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்ல. சார், அமலாக்கத்துறை ரைடுனால செந்தில் பாலாஜி வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 2016 தேர்தல் நேரத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அன்றைக்கு கரூர்ல போனப்ப நண்பர், எங்க பழைய நண்பர் அவர் செந்தில் பாலாஜி, அவரை பற்றி, அவரது சகோதரர் தம்பி அசோக்கை பற்றி எல்லாம் ஒரு திமுக தலைவரா, செயல் தலைவரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு என்னெல்லாம் பேசினாரு. அன்றைக்கு இவரை பொறுத்தவரை பெரும் ஊழல்வாதியான, பெரும் பாவியான செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுக சேர்ந்து அவங்க கூட அமைச்சரா இருக்கிறப்ப த பெஸ்ட் மினிஸ்டரா, ஏஸ் மினிஸ்டரா, அவருக்காக இவர்கள் பரிந்து பேசுவது உண்மையிலேயே திமுகவின் இரட்டை செயல்பாடு. பேசுவது ஒன்று, செயல்வது ஒன்று என்பதை வெளிக்கொணர்கிறது. இந்த டாஸ்மாக்ல ஊழல், இந்த அமலாக்கத்துறை ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண பிஜேபி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. கைது நடவடிக்கை சரியான்னு இல்ல, அவங்களெல்லாம் இந்த டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்பு அவர்கள் போய் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் அதற்கு முன்பே என்ன சொல்றது, பிரிவென்டிவா அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர்களை, பெண்களை குறிப்பா 6 மணிக்கு விடுதலை செய்திருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இருந்தாலும் அவங்க கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் போராடுபவர்களை போராட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்துல எப்படி சரியாகும்? அவங்க போராட்டத்தை அங்க டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஆப்போசிட்ல உள்ள கிரவுண்டை தான் கேட்டிருக்காங்க. போராட அனுமதிக்காத பட்சத்துல திரும்பவும் அவங்க போராடுவாங்க. இன்னும் நாங்கெல்லாம் கலந்து பேசி கூட்டணி கட்சிகளும் அதற்கு ஆதரவாக போராட போகிறோம். இது இடியோடைய ரைடுனால இடி அடுத்தது அதுல இன்னும் ஸ்டேட்மெண்ட்ல இதுவரை அவங்க தெரிஞ்சதை தான் சொல்லியிருக்காங்க 1000 கோடி. இன்னும் அந்த டாக்குமெண்ட் படி பாக்குறப்ப இன்னும் தொடரலாம். ஏன்னா ஒரு 8 மாவட்டங்கள்ல தான் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள்லாம் நடந்திருக்கு. 38 மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள்ல இன்னும் நடக்கணும். எத்தனையோ கடைகள் சம்பந்தப்பட்ட, அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இது இருக்கு. அதான் தெரியட்டும். இது ஒரு டெல்லியையும் தாண்டி ஒரு மாபெரும் ஊழலாக வெளிப்பட போகிறது. ஆட்சியாளர்கள் மாட்டிக்கொண்டு முழிக்கப் போகிறார்கள் என்பது, உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் என்பது காலம் அதை உணர்த்த போகிறது.